வணக்கங்க. ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. 5/9/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 பதிவுகள் பார்க்க போகிறோம். பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, 4 பல்லுங்க, 9 மாதம் சினைங்க, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ரெட் சிந்தி கிடாரிங்க. நல்ல குணம், சுழி சுத்தமாக இருக்குது, எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். ரொம்ப சாதுவான கிடாரிங்க. ஏன்னா எல்லா மாடுகளையும் இந்த மாதிரி நம்ம நீவுற மாதிரி வீடியோ போடுறதில்ல. அந்த மாதிரியான தரத்தில் இருந்தால் மட்டும், குணத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நீவி காட்டுறோமுங்க. 10 நாளில் கன்று போட்டுருவோங்க. 4 பல்லு, தலையீத்து, நல்ல குணம்ங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க, நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க. காம்பு நல்ல இடைவெளியில் தெளிவான ஒரு ரெட் சிந்தி கிடாரி. 4 பல்லு, தலையீத்து, 9 மாதம் சினை, 10 நாளில் கன்று போடக்கூடிய தரத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. குணத்தில் தங்கமான மாடுங்க. தலையீத்தில் நல்லா பக்குவமாக வச்சுருந்து நல்லா பால் திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு 4 லிட்டருக்கு குறையில்லாமல் கறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. நல்ல தோல் நைஸு, நல்ல நரம்பு தாரை, தொப்புள் அறக்க இருக்குது, காம்பு நல்ல இடைவெளி இருக்குதுங்க. அதே சமயம் குணத்துலேயும் தங்கமாக இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் தொட்டு நீவிக்கலாம், எங்கே வேணாலும் அடியில் பூந்து வரலாமுங்க. அந்த மாதிரியான குணம். விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க. நல்ல தரமான ரெட் சிந்தி கிடாரி, 9 மாதம் சினையில் இருக்குது. 10 நாளில் கன்று போட்டுரும். புறமடி பார்த்திங்கன்னா நல்ல படர்மடியாக விட்டுருக்குதுங்க. மாடு நல்ல தரம். ஒரு 10 ஈத்து 5 ஈத்துக்கு வச்சுக்கணும், இளம்பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத சுழி சுத்தமான நல்ல பயிர் கொம்பில் இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரிங்க. நல்ல குணம், நல்ல தரம்ங்க. மறை இல்லைங்க, வெள்ளைப்புள்ளி இல்லை. காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு 20 நாள் தான் ஆகுதுங்க. இன்னும் வந்து சினை உறுதியாகலை. நல்ல நெட்டு நீளமான கிடாரிங்க. முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல நெட்டு நீளம், எலும்பு கணத்தில் நல்ல ஊக்கமான கிடாரிங்க. கொம்பு தலையிலையும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பில் அருமையாக இருக்குங்க. ஒரு கிடாரி வீட்டில் காராம்பஸ் இருந்தாலும் பேர் சொல்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. இதற்கு பக்கத்தில் அடுத்தது வர்ற கிடாரி ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே தரத்தில் பல்லு போடாமல் இருக்குங்க. அது மயில கிடாரி, இது வந்து காராம்பஸ் கிடாரி. வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 to 23 மாதம் இருக்குங்க. காராம்பஸ் காலை போட்டு இப்போ தான் குறைவான நாட்கள் தான் ஆயிருக்குது. இன்னும் செனை உறுதியாகலை. நல்ல தரத்தில் இருக்குது, குணத்தில் இருக்குது, பெருவெட்டிலையும் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். வீடியோ பார்க்குறவங்க முழுமையாக வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம். மறை இல்லைங்க, வெள்ளைப்புள்ளி இல்லை, பல்லு போடலை, பயிர் கொம்பில் நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு காராம்பஸ் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. ஏன்னா காராம்பஸ்ஸு நல்ல கிடாரிகள் விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க. எல்லா தரத்துலையும் இருக்குது, பெருவெட்டிலையும் இருக்குதுங்க, பல்லு போடாமே இருக்குது, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்குது. விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. காராம்பஸ்ன்னு ஒன்று வீட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம். பொதுவாக காராம்பசு பற்றின விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சூரிய கதிர்களை கருப்பு நிறங்கிறதுனால கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதனுடைய பாலில் மருத்துவ குணம், அதாவது விட்டமின் டியோட அளவு கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. நிறைய ஆர்டிக்கல் இது சம்மந்தமாக பப்ளிஷ் ஆகிருக்கு கூகுளில். அதே மாதிரி ஐதீக முறைப்படி காராம்பஸ்ன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளை அது எடுத்துக்குது அல்லது தடுக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதனால தான் காராம்பசுவை நல்ல விலை கொடுத்து வாங்கின காலங்களும் இருக்குது. அதை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லு மயிலை கிடாரிங்க. காராம்பஸ் கிடாரி, இது ரெண்டும் ஒரே கட்டுத்தரையில் தான் இருந்ததுங்க. இதுக்கு இன்னும் காலையோ சனியூசியோ எதுவும் போடலைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. 22 மாதம் ஆகுது. காராம்பஸு காலை போட்டிருக்குது, இது இன்னும் காலை போடாமல் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான காராம்பஸ் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை மயில கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். பல்லு போடல, 22 மாதம் ஆகுதுங்க. இன்னும் காலையும் சனியூசியும் போடலை. விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். 2 விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க. ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா
45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்கோடு வருதுங்க. ஈரப்பதமிக்க தீவனத்தில் 6 பொருட்கள் கலந்துருக்குதுங்க. வர தீவனத்தில் 18 பொருட்கள் கலந்துருக்குது. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரிங்க. 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் டெலிவரியோட 550, 45 கிலோ வர தீவனம் டெலிவரியோட 1100ங்க. தேவைப்படும் நண்பர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு கால்நடை தீவன மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் பார்சல் அனுப்பி வைக்கிறோங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம். நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி. மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகை 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து ஊர்கள் மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்புகிறோம். அதே மாதிரி கால்நடை தீவனங்கள் 100லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் வாகனத்துக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு மேலே பார்சல் மூலிமா தீவன மூட்டைகளை அனுப்புகிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு 2வது ஈத்து வண்டியர் தான் இருக்குங்க. ஒரு மாடு வந்து டாடா ஏஸில் ஏற்றுனீங்கன்னா கூட ஒரு சின்ன மாடு தான் போட முடியும். அந்த அளவுக்கு உருவத்தில் நல்ல பெருவெட்டில் இருக்கக்கூடிய ரெட் சிந்தி கிடாரிங்க. 6 பல்லு 2ஆம் ஈத்து 9 மாதம் சினைங்க. இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட. தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6+5 11 லிட்டர் பால் தெளிவாக கறந்துருக்குதுங்க. மாடு உருவத்தில் சினையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக 50,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்த அளவுக்கு பெருவெட்டுங்க. ஒரே இடத்துல ரொம்ப நல்லா வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் மாடு வந்து பார்வைக்கு அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. 6 பல்லில் இருக்குது, 2ஆம் ஈத்தில் இருக்குது. கால் அணிக்காமல் பால் கறந்துக்கலாம். 20 to 25 நாள் அவங்க கண்ணு போட. சுழி சுத்தமாக இருக்குது, குணவனத்தில் இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிக்கிற தரத்தில் இருக்குது. ரெட் சிந்தி வேணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல பெருவெட்டில் குணவனமாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 67,000 ரூபாய்ங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். முதல் ஈத்தினுடைய கறவை 11 லிட்டர். இப்போது 2வது ஈத்து இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட. நல்ல படர் மடியில், நல்ல எலும்பு கணத்தில், நல்ல திமிழ் அமைப்பில் தரமாக இருக்குதுங்க. மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வந்து மாடெல்லாம் பிடிச்சி பார்த்து செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம். ஒரு வண்டி எருது என்ன மாதிரி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குங்க மாடு. ஏன்னா உடம்பில் அவ்வளோ பெரிய மாடாக இருக்குது. மடிகால் சுத்தத்துலேயும் தெளிவாக இருக்குதுங்க. காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குது. ரெட் சிந்தி 2ஆம் ஈத்து காலாணிக்காத மாடாக வேணும், நல்ல பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 67,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதுக்கயிறு போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லு முதல் ஈத்து நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய சாகிவால் சினை மாடுங்க. இது வந்து கிரு மாட்டுக்கு சாகிவால் சினையூசி போட்டு நம்ம ஊர்லேயே பிறந்து வளர்ந்ததுங்க. தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 8 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. கிரு மாட்டுக்கு சாகிவால் போட்டு பிறந்த மாடு. 2 பல்லு தானுங்க. தலையீத்து 9 மாதம் சினைங்க. மடி பார்த்திங்கனாலே தலைச்சனில் குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் நேரத்துக்கு கறக்குங்க. அந்த அளவுக்கு மடி செட் இருக்குதுங்க. குணத்துலேயும் ரொம்ப சாதுவான மாடு தானுங்க. பாய்ச்சல் இல்லை, சுழி சுத்தமாக இருக்குது, மடிகால் சுத்தம் அருமையாக இருக்குது. 2 பல்லுங்க. இன்னும் 4, 6, 8 பல் சேரும்போது உருவத்தில் நல்ல பெரு உருவமாக வரும். அடுத்தடுத்த ஈத்துலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 லிட்டர் கறக்குங்க. அந்தளவுக்கு தாய் மாடாகவே கறக்கும். சாகிவாலில் நல்ல பால் வர்க்கமான மாடு, அதுவும் இளம் பொருளாக பல்லு பாக்கியாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய்ங்க. ஈத்து தலையீத்து, பல்லு 2 பல்லு, சினை 9 மாதம், கறவைக்கு பார்த்திங்கன்னா மடிகால் சுத்தத்தில் அவ்வளோ இருக்குதுங்க. நல்லா வச்சிங்கன்னா கறவை வந்து இந்த ஈத்து நேரம் 5 லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்குங்க. ஆனால் அந்தளவுக்கு மடிகால் சுத்தத்தில் இருக்குது. நம்ம வந்தோடனேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்ணு போடுற வரைக்கும் தவிடு வைக்க மாட்டோங்க. நாட்டு சர்க்கரை காலையில் 1 கிலோ போட்டு கொஞ்சமாக கல் போட்டு வரத்தீவனம் வந்து இறக்கணுன்னே தட்டு வந்து ஒரு அரைக்கத்தை போட்டுங்க நாட்டு சர்க்கரை தண்ணி தான் வைப்போமுங்க. மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா நெல் உம்மி தவிடு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கொடுத்துட்டு உள்ளே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கொடுத்து அரை கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு தவிடு வைப்போமுங்க. நெல்லந்தவிடு உம்மி தவிடு போடுறதுனால மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடி வீக்கமோ மடி சொரப்போ இதெல்லாம் ஏற்படாதுங்க. இந்த மாதிரி நல்லா மடி விட்டுருக்கிற மாட்டுக்கு புண்ணாக்கு கொடுக்கறது, பொட்டு வகைகள் கொடுக்கறது, மாவு மக்காசோள மாவு,
பொட்டுக்கடலை மாவு கொடுக்கறது கன்று போட்டு 5-6 நாட்கள் வரைக்கும் கண்டிப்பாக தவிர்த்துக்கணுங்க. கன்று போட்டு கன்று ஊட்டினது போக இருக்கிற சீம்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் ஆகிற வரைக்கும் மடியை வந்து கட்டாமல் கரெக்டாக ஒரு நேரம் நாட்டு சர்க்கரை, ஒரு நேரம் வந்து கொஞ்சமாக தவிடு போட்டு தண்ணி காட்டிக்கிட்டு நல்ல பால் ஆனதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம வந்து ஆட்டி ஊற்றினோம் அப்படின்னோம்னா ஒரு 15ஆவது நாள் முழு கறவையை எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக வேலைக்கு 5 லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்கும், அந்தளவுக்கு மடி செட்டில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க 2 பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க. இன்று காலை பிறந்த மயிலை கன்றோடு இருக்குதுங்க. மாடு நல்ல குணமான மாடுங்க. ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு தலையீத்து தானுங்க 2 பல், ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கால் அணைக்காமல் சீம்பால் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பீச்சினோம்ங்க. கன்று நல்ல கண்ணுங்க, அருமையான கன்று, மயில கண்ணுங்க. மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க. நஞ்சு போட்டுருச்சுங்க, சக்கரை தண்ணி வச்சிட்டோம். கொம்பு தலையில் ரொம்ப அருமையான மாடுங்க. 2 பல்லுங்க. இன்னும் 4, 6, 8 பல் சேர்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சி இருக்கும். மாடு நல்ல ஷோ குவாலிட்டியான பெருங்கூட்டு மாடாக நாளைக்கு பல் சேரும்போது இருக்குங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 ஈத்து 20 ஈத்துக்கு பொட்டாட்டை வச்சுக்கலாம். கொம்பு தலையிலையும் இருக்குது, கண் அருமையான கண்ணோடு இருக்குது. மடிகால் சுத்தம் நல்ல மடிகால் சுத்தம்ங்க. ரொம்ப குறும்பு அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்கள் இடத்துக்கு வருதுன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஒருத்தர் சும்மா முன்னாடி நின்றுக்கிட்டு காம்பை ரொம்ப மெட்டி பீச்சாமல் அழுத்தம் கொடுக்காமல் அப்படி மெதுவாக கண்ணை ஊட்ட வச்சுக்கிட்டு கறந்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாளுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இயல்பு நிலைக்கு வந்துடும். ரொம்ப நாளைக்கு ஒரு ஈத்து மாடு வந்து ஒரு 15 வருஷம் வச்சுருக்கணும், நல்ல காங்கை மாடாக அழகு லட்சணமாக இருக்கணும்னா இதை தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. ஈத்து தலையீத்து கண்ணு மயில கண்ணு, பல்லு 2 பல்லு, மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம். ஒரு ஆள் முன்னாடி பிடிச்சிக்கிட்டு சீம்பால் வந்து ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு பீச்சுங்க. தலையீதில் நல்ல பால் திரும்பிச்சுன்னா 1.5 லிட்டர் கண்டிப்பாக கறக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிரு மாடுங்க. கிரு காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. பாலோட அளவீடு காலையில் 5, சாயங்காலம் 5, 10 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. ஒரு பண்ணையில் இருந்தது, அங்கே சரியாக அவங்களால பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால விற்பனைக்காக வந்துருச்சுங்க. எல்லாமே வட இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுங்க. கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம், செனையும் பார்க்க சொல்லியிருக்கிறோமுங்க. செனை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செனை இருக்குதோ இல்லையோ இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு சுழி சுத்தத்தில் மடிகால் சுத்தத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். பாலுக்கு நிற்குங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. ஒரு கிரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு கிரு மாடு வேணும், கறவை கொழுக்கமாக நிற்கணும், நல்ல ப்ரீடு குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லு தலையீத்து மயிலை மயிலை கன்று மாடுங்க. 3 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்குறோமுங்க. கன்று போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. கறவைக்கு நம்ம பழக்கிட்டோம். பெண்கள் தான் இன்றைக்கி கறக்குறாங்க. கன்று நல்லா வயிறு நம்ப ஊட்டினதுக்கு அப்புறம் தான் கறக்குதுங்க. ஒரு 1.25 to 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கிறோம். ஏன்னா தலையீத்து மாடுகளை வந்து இன்றைக்கி நம்ம வந்து 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து 4ஆம் ஈத்து 5ஆம் ஈத்து அந்த மாதிரி காங்கை மாட்டில் 18 ஈத்து வரைக்கும் மாடுகள் வந்து இன்றைக்கும் விற்பனைக்காக வந்துட்டு தான் இருக்குதுங்க. அந்த எல்லா மாடுகளுமே தலையீத்தில் யாரோ ஒருவரால் ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் சின்ன மெனக்கடலோட பாலுக்கு பழக்கினதுனால தான் மாடுகள் வந்து இன்றைக்கி இத்தனை மாடுகள் இருக்குதுங்க. நல்ல முகாமைப்பில் இருக்குதுங்க. கண் அருமையான கண் காலக்கண்ணில் இருக்குதுங்க.
கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி கறந்துட்டுருக்குதுங்க. ஏன்னா ஒரு 4 நாள் மடிக்கூச்சம் போகிற வரைக்கும் காலை அணைச்சிக்கிட்டால் அதுக்கப்புறம் தொந்தரவு இல்லை. பெண்களே அணைச்சி கறக்கிற அளவுக்கு நம்ம மாட்டை வந்து குணமாக பண்ணிக்கிட்டோமுங்க. நல்ல தரமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். உங்கள் இடத்துக்கு வருதுங்களா, ஒரு 4 நாளைக்கு வந்து மாட்டை கொஞ்சம் குறுகலாக கட்டி முன்னாடி ஒருத்தர் நிற்க வச்சுட்டு நீங்கள் கறங்க, எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. மாடு கண் வந்து நல்ல கண், மயில கண், காலை கண்ணுங்க. பாலோட அளவீடு கண் ஊட்டினது போக காலையில் ஒரு 1.25 லிட்டர் இருந்ததுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு 4 நாள் போய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிச்சுன்னா நேரம் 1.5 லிட்டர் பால் கறக்குங்க. கண் 1 லிட்டர் ஊட்டும். லோ பட்ஜெட்டில் நல்ல கூறுவாரான காங்கேய மாடு காலக்கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேய மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த தலையீத்து ரெட் சிந்தி மாடுங்க. 30 நாள் ஆன மயில காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க. நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடு. நம்ம இந்த மாடு வந்து கண்ணு போட்டதுலேருந்தே ஒரு 15-20 நாளாகவே நம்ம வந்து கண் கூட பார்த்துட்ருக்குறோம். கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம். குணத்தில் தலையீத்துலேயே ரொம்ப சாது. காலையில் 3 சாயங்காலம் 3 ஒரு 6 குடி வால் வரைக்கும் தெளிவாக பீச்சலாம். உதைக்கிற குணம் அதுக்கு அறவே கிடையாதுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாம். கண் வந்து மயில கண், காலக்கண்ணு. மாடு காங்கேயம் ரெட் சிந்தி கிராஸு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பல்லு 4 பல்லு, 3 லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. தலையீத்தில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி பூங்காம்பில் நேரம் 3 லிட்டர் கறவையில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து 2 நேரம் கூட நீங்கள் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க. இடமாறுதல் ஏற்படுது அப்படின்னா சில மாடுகள் வந்து
ஒரு நாள் 2 நாள் பால் கண்டிப்பாக குறையுங்க. அது வந்து மாடுகளினுடைய இயல்பு. நம்ம இப்போ இந்த மாடு வந்து 3 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து காலையில் நம்ம கறக்கிறோம். ஒரே சிறப்பு 3 லிட்டர் பால் தெளிவாக இருக்குதுங்க. நேற்று மாலையும் கறந்தோம். ஒரே சிறப்பு 3 லிட்டர் பாலுங்க. பல்லு 4 பல்லு, கண்ணு மயிலக்கண்ணு, காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்காத மாடு. விற்பனை விலை 44,000ங்க. பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் காலக்கண்ணு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம். அது நம்ம எப்படி கன்றுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணி கண்ணை எந்த தரத்தில் வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து. மாடு சினையே இல்லைனாலும் பால் வற்றும் பொழுது 25,000 ரூபாயிலிருந்து 28 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. வீட்டுக்கு தேவையான பால் லோ பட்ஜெட்டில் நமக்கு கிடச்சிருது. மீண்டும் மறு விற்பனை செய்யும் போதும் நஷ்டம் வராது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க.